ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சென்னை என்எஃப்சி பண்ணியிருக்க சைனிங்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபாரின் சைனிங்ஸும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னை என்எஃப்சி. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் மோஸ்ட் ஆக்டிவாக அண்ட் இவ்வளோ சீக்கிரமாகவே ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற டீம் சென்னை என்எஃப்சி தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபாரின் சைனிங் என்னன்னு பார்த்தோம்னா பிரேசிலியன் டிஃபெண்டர் எல்சன் டயாஸ், அதாவது எல்சீனியோ அப்படின்னு வர சொல்லலாம். அண்ட் ஜம்ஷத்பூர் எஃப்சிக்கு வந்து டிஃபெண்டராக விளையாண்டுருக்காரு. இவர் வந்து சென்னை என்எஃப்சிக்கு மல்டி இயர் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ சென்னை என்எஃப்சி அண்ட் பிரேசிலியன்ஸ் இது வந்து ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரியாக இருக்குது. அண்ட் சென்னை என்எஃப்சி கிட்ட வந்து ஒரு நல்ல பிரேசிலியன்ஸ் ஃபைல் முன்னாடியே இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி டைமில் தான் சென்னை என்எஃப்சியோட ப்ரைம் இருந்துச்சு. ஸோ இவரோட அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கணுன்னா இவர்கிட்ட ரெக்கவரி ரேட் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஈவன் போன வருஷம் வந்து நம்ம ஃபாலோ டியாக்னே வச்சுருந்தோம். ஸோ அவர் தான் வந்து அந்த டைமில் லீக்லேயே அதிகமான ரெக்கவரிஸ் வச்சுருந்தார். ஸோ அவரோட இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ரெக்கவரி ரேட் இருக்குது. அண்ட் ஸோ இவர் வரனால லசார் சிர்கோவிச் கண்டிப்பாக வந்து இவரை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஹீ டிசர்வ்ஸ் அ கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன். பட் எல்சீனியோ வந்து ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். டேனியல் சீமா சுக்கும் வந்து ஃபாரின் சைனிங்ஸ், ஒன் ஆஃப் த ஃபாரின் சைனிங்ஸ் ஆஃப் சென்னை என்எஃப்சி. இவரும் சென்னை என்எஃப்சிக்கு சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட ப்ரைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஓன் காயில் கீழே ஜம்ஷத்பூர் எஃப்சியில் தான் இருந்துச்சு. இந்த வாட்டியும் வந்து அவர் ஓன் காயில் கீழே விளையாட போகிறாருன்றனால ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருக்கார். அண்ட் இன்னொரு சைனிங், டொமஸ்டிக் சைனிங் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்டின் புயா. ஸோ இவங்கெல்லாம் பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் இது கன்ஃபார்ம் நியூஸாகவே எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஃப்ரம் மோஸ்ட் ரெலவெண்ட் சோர்ஸ் இவர் வந்து சென்டர் பேக்ஸில் வந்து மோஸ்ட் இன்டர்செப்ஷன்ஸில் நம்பர் 2 வச்சுருக்காரு. அண்ட் மோஸ்ட் இன்டர்செப்ஷன்ஸ் அண்ட் பாசஸ் பெர் 90 மினிட்ஸில் நம்பர் 1 இவர் இருக்கார். இந்த சைனிங்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழில் ஃபுட்பால்.